ஆதரிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அந்த கட்சி தலைவர்களிடம் பேசும் பொழுது ஒரு சில எங்களுடைய கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நாங்கள் நிச்சயமாக நாங்கள் அந்த பில்லை ஆதரிப்போம் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்ல வர கண்டிஷன்ஸை வந்துட்டு பிஜேபி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? Max Gold, cash for gold. Call 044-4545-4545. அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த டீலிமிட்டேஷன் பில்லை வந்துட்டு எதிர்த்து வாக்களித்து எல்லாம் அது ஒரு பெரிய விஷயமே இங்கே நடந்ததுங்கிறத பார்க்க முடியுது. அப்போ வந்து அது எலெக்ஷனுக்காக அதை பயன்படுத்திக்கிட்டாங்க, அப்படிதான் எடுத்துக்கணுமா? நிச்சயமா அப்படிதான். இப்போ அவங்க போய் ஓட்டு போட்டாங்கன்னா பெருசா எதுவுமே மாறல. திமுக இப்போ இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணால் அதற்கு ஒரே காரணம் காங்கிரஸோட சேரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர்கள் இங்கு ஆட்சியை இழந்திருக்கிறார்கள், இங்கு வேறொரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது. காங்கிரஸோட எதிர்ப்பு நிலையா இல்லை திமுகவுக்கு சென்ட்ரல்ல இருக்க ஒரு கட்சி தேவைப்படுது அப்படி எடுத்துக்கலாமா? ஏற்கனவே எப்படியும் மைனாரிட்டிஸ் பெருமளவில் அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ நம்ம ஓபிசி தானே கன்சாலிடேட் பண்ணோம். நம்ம பாஜகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் அங்கே போயிட்டு இருக்குது. இங்கே பொலிட்டிக்கலாக நீங்கள் காங்கிரஸை எதிர்த்து ஓட்டு போடணுங்கிறதுக்காக நீங்கள் பாஜக பக்கம் போகலாமா அப்படிங்கிறது தான். மேபி அது அவங்களுக்கு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தடங்கலாக இருக்குமா? இல்லை, முடிவு எடுத்துட்ட மாதிரி தான் எனக்கு தெரியும். எடுத்துட்டாங்க. தமிழகம் ஏன் போராட்டம் பண்ணலை அப்படின்னு கேட்டப்போ அது ஏற்கனவே நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத பார்க்க முடியுது. பட் அவங்க பெரிய போராட்டமாக வெடிச்சிருக்கு. இந்த அரசியல் கட்சிகள் மீது ஒரு வெறுப்பு இருந்து அந்த வெறுப்பு ஜல்லிக்கட்டு போராட்டமாக மாறியதோ அதே போன்று தான் அந்த வெறுப்பை பென்டப்பாக வச்சு அது இன்னைக்கு வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த நீட் இஷ்யூவில் உங்களால் எக்ஸாம் நடத்த முடியல, நீட்டை கேன்சல் பண்ணிடுங்க. ஏன் நீட்டுக்கு முன்னால் மருத்துவமே நடக்கலையா இந்தியாவில்? இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய இந்த மருத்துவ உட்கட்டமைப்பை தூக்கி நிறுத்துபவர்கள் நீட்டுக்கு முன்னாலே இருந்த டாக்டர்ஸ் தான். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தொகுதி மறுவரையை பற்றி நம்ம பேசி ஆகணும். இப்போ பார்லிமெண்டரியன் போயிட்டுருக்கு, பார்லிமெண்ட் செஷன்ஸ் போயிட்டுருக்கு. எப்போ அந்த பில்லை தாக்கல் செய்ய போகிறாங்கங்கிறது தெரியல. ஸோ டிஎம்கேவோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டே இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய நிலைப்பாடு? ஏன்னா அவங்க தரப்புலேருந்து நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம் அப்படின்னு இந்த தடவை சொல்லலை. ஸோ பில் வரட்டும், எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஆதரிக்கிற நிலையில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் போன வாரம் பேசும்போது இல்லை அவங்க ஆதரிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அந்த கட்சி தலைவர்களிடம் பேசும் பொழுது ஒரு சில எங்களுடைய கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நாங்கள் நிச்சயமாக நாங்கள் அந்த பில்லை ஆதரிப்போம் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்ல வர கண்டிஷன்ஸை பிஜேபி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அது தெரியல. அது என்ன 2 கண்டிஷன் சொல்கிறாங்க. பேசிக்கலாக இங்கே கன்டென்ஷன் என்னன்னா பாப்புலேஷன் பேசிஸில் நீங்கள் அக்செப்ட் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறது தான். பாப்புலேஷன் பேசிஸ் வேணாம், எல்லா ஸ்டேட்டுக்கும் 50% கொடுத்துருங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு 39 இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு 59 கொடுத்துருங்க. யூபிக்கு 80 இருக்குன்னா யூபிக்கு 120 கொடுத்துருங்க. பீகாருக்கு 39 தமிழ்நாடு மாதிரி இருக்குன்னா பீகாருக்கு 59 கொடுத்துருங்க. இதுதான் டிஎம்கே சொல்கிற ஃபார்முலா. இப்போ அவங்க சொல்கிறது இப்படி பண்ணிங்கன்னா பாப்புலேஷனே கவுண்ட் பண்ணாமல் இதையே இன்னும் 30 வருஷத்துக்கு இந்த சீட்ஸ் 59 120 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒத்துக்கிறோங்கிற மாதிரி டிஎம்கே சொல்கிற மாதிரி தான் தகவல்கள் இருக்கிறது. இதை தான் ஏப்ரலில் பாஜக சொன்னாங்க, யூனிஃபார்மாக கொடுத்துட்றோம் வாங்க, அஷூரன்ஸ் கொடுக்குறோன்னு. அப்போ ஒத்துக்கலை. திமுக இப்போ இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணால் அதற்கு ஒரே காரணம் அவர்கள் இங்கு ஆட்சியை இழந்திருக்கிறார்கள், இங்கு வேறொரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது, காங்கிரஸோடு சேரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் வேறு ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பிஜேபியோடு பண்ணிக்கிட்டு நாம் இதை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் பிஜேபி கொண்டு வர்ற பில் அப்படிங்கிறது தான் இங்கே பெரும்பான்மையானவர்கள் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதை தாவேக்கா எப்படி இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தாவேக்கா இதில் என்ன ஸ்டாண்டு வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போய் ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இல்லை, அவங்க யாருமே நாடாளுமன்றத்தில் இல்லை. அதனால் தாவேக்கா எங்களுக்கு டீலிமிட்டேஷனே வேணாம். திமுக 1.5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கல்ல, இப்போ இருக்கிற 39 இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு இந்தியா ஃபுல்லாக 543 மட்டுமே இருக்கட்டும், 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஏற்கனவே டிஎம்கே எடுத்த ஸ்டாண்டு தான். பட் அந்த ஸ்டாண்டை டிஎம்கே இன்னைக்கு அப்போஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே எடுத்த ஸ்டாண்டு. இங்கே டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணலங்கிறத தாண்டி
கடந்த வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தென் மாநில முதல்வர்கள் எல்லாம் அழைச்சு இங்கே அரசாங்க செலவில் ஒரு கூட்டத்தை நடத்தி 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொன்னீங்களே, இப்போ அது மாறுவதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத திமுக வந்து மிக வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லணும். நிச்சயமா. இதுல அவங்க வந்துட்டு ரிவர்ஸ் வர முடியாது அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம் என்னன்னா, அந்த எதிர்ப்பு நிலையில அவங்க கடுமையா இருந்திருக்கிறாங்கங்கிறதுனால தான். மேபி அது அவங்களுக்கு வந்து இந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தடங்கலா இருக்குமா? இல்லை, இல்ல முடிவு எடுத்துட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. எடுத்துட்டாங்க. அவங்க வந்து அதான் பாஜக வந்து அந்த 50% யூனிஃபார்ம் இன்க்ரீஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா ம். அந்த 50% யூனிஃபார்ம் இன்க்ரீஸை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். பட் அடுத்து வரக்கூடிய டீலிமிட்டேஷனில் நீங்கள் பாப்புலேஷன் பேசிஸில் பண்ணுவீங்களா இல்லை ப்ரோரேட்டா பேசிஸில் பண்ணுவீங்களாங்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறது. சரி, இப்போ திமுக இங்கே தான் திமுகவினுடைய பழைய ஸ்டாண்டு தான் அவங்கள வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்கும். அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்க, இன்னொன்று எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்கட்டும், நார்த் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸும் வந்து பாப்புலேஷனை குறைக்கட்டும், எல்லாரோட பாப்புலேஷனும் ஈக்குவலாக வந்த பிறகு அன்னைக்கு உட்காந்து பேசுவோம். இப்போ இன்னும் பாப்புலேஷன் குறையிலையே, அப்போ என்ன அவசரம் அப்படிங்கிற கேள்வி வருகிறதுல. அப்போ உங்களுக்கு வந்து இங்கே வந்து பொலிட்டிக்கலாக நீங்கள் காங்கிரஸை எதிர்த்து ஓட்டு போடணுங்கிறதுக்காக நீங்கள் பாஜக பக்கம் போகலாமா அப்படிங்கிறது தான். காங்கிரஸோட எதிர்ப்பு நிலையா இல்ல வந்து திமுகவுக்கு வந்து சென்ட்ரல்ல இருக்க ஒரு கட்சி தேவைப்படுது அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அவங்க வெளிப்படையாக போய் பாஜகவோட கூட்டணி வச்சு அமைச்சரவையில் கலந்துப்பாங்கலாம் நான் நினைக்கல. அது வந்து முழுக்க முழுக்க பாஜக எதிர்ப்பு வாக்குகள் வந்து முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய கூட்டணி பக்கம் போயிடும். அது வந்து டிஎம்கேக்கு பெரிய லாஸாக இருக்கும். இல்லை, அந்த கட்சிக்குள்ளே நிறைய தாட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குது. ஏற்கனவே எப்படியும் மைனாரிட்டிஸ் பெருமளவில் அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ நம்ம ஓபிசி தானே கன்சாலிடேட் பண்ணோம், நம்ம பாஜகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் என்ன, இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த 22 எம்பிஸை வச்சுக்கிட்டு நாம் நீட்டுக்கு விலக்கு வாங்கினா நம்ம மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் அங்கே போயிட்டுருக்குது. அதனால் இந்த பேச்சு திமுக வந்து டீலிமிட்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் போகிறாங்க. அவங்க என்னன்னா ஒன்று தான் சொல்கிறாங்க, தென்னிந்தியா மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது ஒரு சிக்கல் அதில் வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட ஸ்டாண்டாக இருக்குது. தவிர கொஞ்சம் மென்மையாக தான் இருக்கு. கொஞ்சம் என்னன்னா அப்போ என்னன்னா அவங்க ஓரளவுக்கு பாஜக அந்த பில்லை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஓரளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க கேட்குற கன்சர்ன்ஸை வந்து பண்ணாங்கன்னா ஒத்துப்பாங்க. இப்போ கூட அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னா நாங்கள் டிராஃப்ட் வரட்டோங்கிறாங்க. ஆமாம், டிராஃப்ட் வந்த பிறகு அந்த டிராஃப்டில் அவங்க கேட்ட இந்த 2 விஷயங்கள் அது பாப்புலேஷனோட கனெக்ட் ஆகாமல் இருந்தால் திமுக ஏற்றுக்கொள்ளும். பட் அதனுடைய விலை என்னவா இருக்கும், பொலிட்டிக்கல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து அங்கே பாராளுமன்றத்தில் இதை தடுக்கக்கூடிய வல்லமை கிடையாது. அப்போ காங்கிரஸ் வந்து திமுகவினுடைய ஸ்டாண்டை ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா, காங்கிரஸ் வந்து பாஜக அந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்து திமுக அந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தோ அல்லது அந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போது வெளிநடப்பு செய்தாலோ அது திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் காஸ்ட்டை தமிழ்நாட்டில் கொடுக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அதை பெருமளவில் தமிழ்நாட்டுக்கு எதிரான செயலாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதை எப்படி டிஎம்கே ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பட் டிஎம்கேக்கு வந்து இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் எப்படியும் இந்த பக்கம் போயிட்டாங்க, காங்கிரஸோட நம்ம டெல்லியில் இருந்தாலும் அது இங்கே வந்து பொலிட்டிக்கலி நமக்கு வந்து ஒரு சூசைடல் ஆகிடும். தாவேக்கா அமைச்சரவையில் இருக்கிற காங்கிரஸோட நம்ம அங்கே போய் நிற்க முடியாது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து பாலிடிக்ஸ் எப்போவுமே பர்சனாலிட்டி ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது கேரளா மாதிரியோ இல்லை மற்ற மாநிலங்கள் மாதிரியோ இதை கம்பேர் பண்ண முடியாது. அதனால் நாம் வந்து காங்கிரஸ் கிட்டேருந்து விலகி நிற்கணும் அப்படிங்கிறதுல அது பாஜகவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பரவாயில்லை. இதுக்கு வேறு விதமான விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்ல வந்து காங்கிரஸ் பாஜக கொண்டு வந்த பில்லை காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கு காங்கிரஸும் பாஜகவும் ஒரே கூட்டணின்னு அர்த்தமா, அதனால் தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிறதுனால நாங்கள் இந்த பில்லுக்கு ஒத்துக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க கேடர்ஸையும் மற்றவங்களையும் அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த டீலிமிட்டேஷன் பில்லை வந்துட்டு எதிர்த்து வாக்களித்து அங்கே இங்கே ஒரு பெரிய விஷயமே நடந்தது. அது வந்துட்டு நம்ம ட்ராமாங்கிறது பெரிய வார்த்தை, இருந்தாலும் அதை பயன்படுத்தலாமான்னு தெரியல, அது ஒரு பெரிய விஷயமே இங்கே நடந்ததுங்கிறத பார்க்க முடியுது. அப்போ வந்து அது ஒரு எலெக்ஷனுக்காக அதை பயன்படுத்திக்கிட்டாங்க, அப்படிதான் எடுத்துக்கணுமா?
நிச்சயமா. அப்படிதான் சி இருக்கு. அப்படிதான் இப்போ அவங்க போய் ஓட்டு போட்டாங்கன்னா பெருசாக எதுவுமே மாறல. ம். அன்னைக்கு சொன்ன அதே 59 சீட்டு தான் தமிழ்நாட்டுக்கும் கிடைக்கும் அப்படின்னும் போது, அப்போ எதற்காக அன்னைக்கு எதிர்த்தீங்க, எதற்காக இன்னைக்கு ஓட்டு போட்டீங்கங்கிற அந்த கேள்வி வரதானே வரும். ம். அப்போ தேர்தலுக்காக மட்டும்தான் அந்த விஷயமா, அந்த எதிர்ப்பு செய்த விஷயங்கள், அப்புறம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியது, அந்த பில் டிஃபீட் ஆன உடனே கருப்பு சட்டையிலேருந்து வெள்ளை சட்டை மாறி, எல்லாரும் வந்து பேப்பர் வெடி வெடிச்சு எரிச்சது. பேப்பர் எரிச்சது காலையில், சாயந்தரம் ம். வெடி வெடிச்சுலாம் ம். கொண்டாடினாங்க. ம். திண்டுக்கல்ல நினைக்கிறேன். ம். ம். ஸோ அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து பெருமளவில் கேள்விகளாக எழுப்பப்படும். ஸோ இதை திமுக ஓட்டு போடுது போடலைங்கிறத தாண்டி இதை தாவேக்கா எப்படி யூஸ் பண்ணிக்க போகுது திமுகவுக்கு எதிராக அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஒரு வேளை இந்த டீலிமிட்டேஷன் பில்லை டிஎம்கே பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களித்துட்டாங்க, இல்லை அந்த பில் பாஸ் செய்வதற்கு ஏதுவாக இவங்க வாக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அரசியல் இஷ்யூவாக திரு விஜய் அவர்கள் கன்வெர்ட் பண்ணும்போது அது பை எலெக்ஷனில் திமுகவுக்கு எதிராக போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே. ஸோ நிறைவாக வந்து இந்த நீட் சம்மந்தமாக சில கேள்விகளோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். டெல்லியில் நடக்கிற மிகப்பெரிய போராட்டம். தமிழகம் ஏன் போராட்டம் பண்ணலை அப்படின்னு கேட்டப்போ அது ஏற்கனவே நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத பார்க்க முடியுது. பட் அதுங்க பெரிய போராட்டமாக வெடிச்சிருக்கு. அதை இங்கே எவ்வளோ பேர் கவனிக்கிறாங்கங்கிறத நம்மளால் பார்க்க முடியல. இது எதை நோக்கி நகரும்? கண்டிப்பாக வந்து அவர் ராஜினாமா பண்ணுவாராங்கிறது தெரியல. ஸோ எதை நோக்கி நகரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த போராட்டம் வந்து 10 வருடங்களுக்கு முன்னாலே தமிழ்நாட்டில் ஆரம்பித்த ஒரு போராட்டம் தான். நீட் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்ஃபேர் எக்ஸாம். அது வந்து கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கும் நல்ல பணக்கார வசதி படைத்த நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்குமான ஒரே தேர்வு. அதில் வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா ஒரு நீட் நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கிறவங்க கோச்சிங் கொடுத்து 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து படிக்கலாம். ஆனால் இவங்களால வந்து காசு கொடுத்து படிக்க முடிஞ்சாலும் கோச்சிங் சென்டர்ஸ் வில்லேஜஸ்லலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லேயே வந்து 3 பேர் வந்து 2 வருஷம் வந்து வெயிட் பண்ணி நீட்டை கிராக் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க வந்து அவங்க பிஎஸ்சி எம்எஸ்சி முடிக்கிற வரைக்கும் சைட் பை சைட் நீட் படிச்சுக்கிட்டு 5 வருஷம் கழித்து நீட் கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கிறது. ஸோ அதனால் தமிழ்நாடு வந்து இதை முதல்லையே ஃப்ளாக் பண்ணாங்க. இது வந்து ஒரு பெரிய இன்ஜஸ்டிஸாக இருக்கும். அது வந்து ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவுக்கு புரியறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்கு. பட் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து பிஜேபிக்கு எதிரான இந்த போராட்டம் வந்து உண்மையிலே வரவேற்க தகுந்தது. ஏன்னா மாணவர்கள் வந்து அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்க. இப்போ சிபிஎஸ்சியில் இந்த 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டில் என்னுடைய உறவினர் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய மார்க் ஷீட் வராமல் அவங்களுக்கு அட்மிஷன் போட முடியல. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு எக்ஸாமை நம்மளால் சரியாக நடத்த முடியல. இதற்கு மேல் நாம் வந்து வல்லரசுன்னு நம்ம பேசிக்கிறோம். ஒரு சாதாரண எக்ஸாமுங்க. இன்னொன்று, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 இன்னைக்கு வரைக்கும் 70க்கும் மேற்பட்ட எக்ஸாம்ஸில் வந்து பேப்பர்ஸ் லீக் ஆகிருக்கு, கொஷின் பேப்பர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஷின் பேப்பர் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிகள் பண்ணுறதை விட்டுட்டு டெலிகிராமை பேன் பண்ணுறோம். ஸோ போகாத ஊருக்கு தான் வழி சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே தவிர, அந்த ஊருக்கு போனால் அந்த ஊருக்கு போகிறதுக்கு வழி சொல்லுங்கன்னா நம்ம சொல்கிறதே கிடையாது. இதெல்லாம் ஒரு பென்டப் ஆங்கர் தான். எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த அரசியல் கட்சிகள் மீது வந்து ஒரு வெறுப்பு இருந்து அந்த வெறுப்பு வந்து ஜல்லிக்கட்டு போராட்டமாக மாறியதோ, அதே போன்று தான் அந்த வெறுப்பை பென்டப்பாக வச்சு அது வந்து இன்றைக்கி வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த நீட் இஷ்யூவில் வந்து திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து நிச்சயமாக ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதை மோடி கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். பேசிக்கலாங்க எப்போவுமே வந்து நீங்கள் உப்பு வாயில் போட்டுக்கிட்டால் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். லைஃப் வந்து ஒரு சர்க்கிள் தான். அன்னைக்கு எப்படி வந்து ஒரு ஆன்டி கரப்ஷன் போராட்டத்தை வைத்து பாஜக வந்து 2014 ஆட்சிக்கு வந்ததோ, அன்னைக்கு அண்ணா ஹசாரே அவர்கள், திரு அரவிந்த் கெஜ்ரிவால், திருமதி கிரண் பேடி போன்றவர்கள்லாம் ராம்லீலா மைதான்லையும் ஜந்தர் மந்தர்லையும் உட்கார்ந்துருந்த போது நான் ஒரு பத்திரிகையாளராக கவர் பண்ணியிருக்கேன். பாஜக எந்த அளவுக்கு அதை ஆம்ப்ளிஃபை பண்ணாங்க, மீடியா ஆம்ப்ளிஃபை பண்ணாங்க. ஸோ இட் இஸ் கம்மிங் டு பைட் பேக். அவ்வளோதான். 12 வருஷம் கழித்து அது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தலைவலியாக இன்னைக்கு வந்து மாறி இருக்கு. இதை வந்து அவங்க ஏற்றுக்கணும். இதை வந்து ஒரு வார்னிங் சிக்னலாக ஏற்றுக்கிட்டு எக்ஸாம்ஸில் என்னென்ன பிரச்சனை அதுதான். இப்போ அந்த ராஜினாமா, அதாவது வந்து தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அதை நோக்கி தான் அங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நட்டாவா வந்துட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட சேனல் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாருங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது.
பட் இது அதை நோக்கி போகுமா, அவர் ராஜினாமா பண்ணுவாரா, இல்லை இதுக்கு சொல்யூஷன்ஸ் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்க இல்லை வைப்பாங்க? ஏன்னா ரெண்டுமே நடக்கும்னு போராட்டம் வந்து நினைக்கிறேன். ரெண்டுமே நடக்கணும். வன்முறையா மாறிட்டு இருக்குங்கிறத ஆமா, ரெண்டுமே பார்க்க நடக்கணும். முடியுது. உங்களுக்கு போராட்டங்கள் எப்பவுமே வந்து போலீஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ம். பொறுமை இழந்து அவங்க டியர் கேஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ண தான் பண்ணுவாங்க. தூத்துக்குடியிலையும் நம்ம பார்த்தது தான். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய கடைசி நாளில் எவ்வளோ பெரிய வைலன்ஸ் இங்கே நடந்ததுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். பட் இதுக்கு வந்து அவருடைய ரெசிக்னேஷன் மட்டும் சொல்யூஷன் கிடையாது. எப்படி இதை தடுக்க போகிறோம்? மாணவர்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாமுக்கு, இன்னொன்று நீட் வந்து 2 வருஷம் 3 வருஷம். நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட்னு ஒரு கோர்ஸை கொண்டு வராங்க. 6வது 7வதுலேருந்தே நீட் கோச்சிங் கொடுக்குறாங்க. நீங்க அட்மிஷன் வாங்க போறப்பவே இதை பத்தி தான் ஃபர்ஸ்ட் அப்போ பேசுறாங்க. 7 வருஷம் 8 வருஷம் அந்த சின்ன பசங்க படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க. நீங்கள் அந்த எக்ஸாமை நடத்த முடியாமல் ஒரு பேப்பர் லீக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அந்த எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த லட்சக்கணக்கான மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க திருப்பி எப்படி அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? ப்ரிப்பேர் பண்ணி திருப்பி ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்களால் எக்ஸாம் நடத்த முடியல, நீட்டை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஏன் நீட்டுக்கு முன்னால் வந்து மருத்துவமே நடக்கலையா இந்தியாவில்? இன்னைக்கு வரைக்கும் கூட தமிழ்நாட்டையே எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய இந்த மருத்துவ உட்கட்டமைப்பை தூக்கி நிறுத்துபவர்கள் வந்து நீட்டுக்கு முன்னால் இருந்த டாக்டர்ஸ் தான். நீட்டுக்கு அப்புறம் ஒரு பேட்ச் 2 பேட்ச் தான் வந்திருக்கு. கோவிடில் நாம் பார்த்தோம், மற்ற இக்கட்டான சூழ்நிலைகளில் பார்த்தோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீட் படிக்காத மருத்துவர்கள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ப்ரைடு. ஸோ அதனால் நீட்டு படித்தாதான் உங்களுக்கு வந்து மெடிக்கலில் நீங்கள் போகணும். இந்த மெரிட் அப்படிங்கிற விஷயமே எதுக்குன்னா, நிறைய செக்ஷன்ஸை வந்து இந்த இடங்கள்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு வார்த்தை தான். ஏன் இப்போ வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் நீட்டுக்கு எதிர்ப்பு இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெருமளவில் நீட்டுக்கு எதிர்ப்பு கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒட்டுமொத்த இந்திய மாணவர்களோடு எப்படி காம்பீட் பண்ணுறதுங்கிறத 10 வருஷத்தில் அந்த சூட்சமத்தை கற்றுக்கிட்டாங்க. ஸோ அப்போ என்ன, அப்போ இங்கே மெரிட் இருக்குது தானே இருக்குது. இந்த பசங்களும் மெரிட்டோடு தானே வராங்க. இங்கே இஷ்யூ என்னென்னா, உங்களால் ஒரு விஷயத்த சரியாக அப்போ இது தமிழ்நாட்டிலையும் வந்து எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை அந்த இடத்துல அது முடிஞ்சிருமா? அதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? இல்லை தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிரான குரல்கள் ஏற்கனவே எழுந்து எழுந்துதான் இருக்கு. இப்போ மேபி வந்து இந்த அரசாங்கமும் தங்களுடைய அந்த நீட் எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு ஒரு கடந்த முறை மாதிரி ஒரு பில் கொண்டு வரலாம். இல்லை சட்டமன்றத்தில் அதை பற்றி முதலமைச்சர் பேசலாம். இல்லை அதற்கு எதிராக ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு போராட்டமோ ஏதோ ஒன்று தாவேக்காவோ இல்லை யாரும் நடத்தும்போது தமிழ்நாட்டில் வந்து எந்த கட்சியும் நீட் ஏற்றுக்கிறது இல்லை, பாஜகவை தவிர்த்து. ஸோ திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, முதலமைச்சர் ஆன பிறகும் சரி, நீட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் அவரும் இருக்கிறார். அவங்க கட்சிக்காரர்களும் அதை சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். பட் இது போராட்டம் ஆரம்பித்ததே தமிழ்நாட்டில் இருந்து தான். அது டெல்லிக்கு ரீச் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து நீட் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐ திங்க் அது வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான வெற்றியாக தான் நீங்கள் அதை பார்க்கணும். பட் கேன்சல் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இங்கே என்னன்னா, இது இஷ்யூஸ் வந்து மாணவர்கள் போராடுறாங்கங்கிறதெல்லாம் அவங்க ஏன் போராடுறாங்க? நீங்கள் ஒரு எக்ஸாமை கூட உங்களால் ஒழுங்காக நடத்த முடியல. இது ஒரு நீட் எக்ஸாம் இல்லைங்க. பீகார்லலாம் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு கொஷின் பேப்பர் லீக் ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய கொஷின் பேப்பர்ஸ் லீக் ஆகுது. அப்போ கொஷின் பேப்பர்ஸ் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், உடனே நாங்கள் இராணுவத்தை கூப்பிட்டு வந்து கொஷின் பேப்பரை கொண்டு வரோங்கிறாங்க. இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் வந்து வாட்டர் டைட் பண்ணி அந்த எக்ஸாமை ப்ராப்பராக நடத்தணும். நம்ம டிஜிட்டல் இந்தியா எல்லாமே பேசுகிறோம், நம்ம வளர்ந்துட்ட நாடுன்னு பேசுகிறோம். ஆனால் நம்மளால் ஒரு கொஷின் பேப்பர் லீக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. 80 எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர்ஸ் லீக் ஆகிருக்குன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நிச்சயமாக. ஸோ இந்த போராட்டமும் எதை நோக்கி போகுங்கிறது அடுத்த கட்டத்தில் தான் பார்க்கணும். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.